கிறித்துவ கல்விக்கு எதிராக, அவருடைய ஒரு முறைப்படுத்தப்பட்ட கல்விக்கு எதிராக ஒரு சைவ கல்வியை நாம் அளிக்க வேண்டும் என்பதற்காக பாலர்களுக்காக பள்ளிக்கூடங்களை நடத்தியிருக்கிறார். அதே போல் அதற்கான அச்சகத்தையும் நிறுவியிருக்கிறார். அவர்களுக்கான புத்தகங்களையும். என்றால் இதற்கு முந்தைய காலகட்டத்திலே திண்ணை பள்ளிக்கூடமாக இருந்தது. இல்லை, இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாலபோதம் என்கிற பகுதி 1, 2, 3, 4 என்ற புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறார். அதே போல் சைவ சம்பந்தமான புத்தகங்களை, இலக்கிய நூல்களை ஒரு முக்கியத்துவம் எடுத்து அவர் பிரசுரித்திருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி போனால் சென்ற முறை நடந்தது போல் நம்முடைய பேச்சாளர் அவர்கள் எல்லாமே நீங்களே சொல்லிவிட்டால் எப்படி என்று போய்விடும். இருந்தாலும் அவர் தன்னுடைய உள்ள கிடக்கையாக என்ன சொல்லிவிட்டு போனார், இந்த தமிழ்கூறும் நல்லுலகுக்கு என்று சொல்லுவதே ஒரு முக்கியமான கடமை. ஆறுமுக நாவலர் ஒரு முக்கியமான பிரசங்கி. தமிழ் கூறும் நல்லுலகிலே அவர் அற்புதமான பிரசங்கங்களை பேசி அதை எல்லாருடைய உள்ளத்தையும் கொள்ளை கண்டவர் அவர். அவருடைய இறுதி பிரசங்கம் 1879ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தினார். அந்த இறுதி பிரசங்கத்திலே ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறார் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு. தமிழ்குலம் உலக புகழ் எய்த தாழாது பணிபுரியுங்கள், அது ஒன்றே எனக்கு தமிழர் செய்யும் கைமாறு. இதை கவிதை ரெண்டாவது சொல்லலாம். தமிழ்குலம் உலக புகழ் எய்த தாழாது பணிபுரியுங்கள், அது ஒன்றே எனக்கு தமிழர் செய்யும் கைமாறு என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய பணியை நாம் தொடர்வோம்.